ஹாய். ஸோ இன்றைக்கி நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சின்ன கேர்ள்ஸ் ஹேங் அவுட் பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸில் இருக்கோம். என்ன ஷாப்பிங்கானு கேட்கலாம், ஆனால் நாங்கள் இதுதான் எங்களுடைய மீட்டிங் பாயிண்ட். இன்னொரு பொண்ணுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக ஸோ வந்ததும் கடைக்கு வந்துட்டோம். சும்மா அப்படியே விண்டோ ஷாப்பிங் மாதிரி ஃபுல்லும் சுற்றி பார்த்துட்ருந்தோம். உங்களுக்கு மேக்ஸிமம் பண்ண தெரிஞ்ச ஷாப்பிங்கே இந்த ஸ்டேஷ்னரிஸ் தான். திருநெல்வேலி சரவணா ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா சென்னை அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஹோம் நீட்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு, அப்புறம் கொஞ்சம் ஸ்டேஷ்னரிஸ் எல்லாம் தேவையான அளவுக்கு ஓரளவுக்கு. எதுக்கு இந்த கடையை ஒவ்வொரு ஃப்ளோராக சுற்றிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ஒரு லஞ்ச் பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக ஒரு 1-2 கடையில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அதான் நாங்கள் அந்த டைம் வரைக்கும், லஞ்ச் டைம் கொஞ்சம் வர்ற வரைக்கும் கடையில் சுற்றிட்டு இருக்கலாம், அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸாக அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருந்தோம். இன்றைக்கி தான் ஆக்சுவலாக இங்கே ஃபுட் கோர்ட் இருக்குன்னே எங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நாங்கள் லஞ்சுக்கு கெனடியன் க்ரன்ச் வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா இங்கே வர்றதுனால தான் சரவணா ஸ்டோர்ஸில் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து ஒரு 3 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஸோ நாங்கள் வந்து செட்டில் ஆகி ஆர்டர் பண்ணியாச்சு. என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம்? கெனடியன் சிக்கன் பீஸா, சிக்கன் நக்கெட்ஸ் அண்ட் ஹாட் சாக்லேட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். மண்டே மார்னிங் டு ஆஃப்டர்நூன் யாரும் பெருசாக வரப்போகிறதில்ல. ஸோ க்ரௌட் ஒன்றும் அதிகமாக இல்லை. ஆனால் லேட்டர் வந்துட்டு போயிட்டாங்க. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. நாங்கள் நல்ல எலும்பி சுற்றிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. கொஞ்சம் உள்ளே வரும்போது கேண்டீஸ், பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இங்கே இருக்குமான்னு ஒரு கன்ஃபியூஷனோடு தான் வந்தோம். அண்ட் ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா நீட் அண்ட் கிளாஸியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வர்றதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ். ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ண பீட்சா வந்துருச்சு. சூப்பர் ஸ்மெல் அண்ட் பார்க்கவும் நல்லா டெம்ப்டிங்காக, நல்லா எம்மியாக இருந்துச்சு பார்க்க. சைஸ் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா சிக்கன் நக்கெட்ஸ். ஓகே, இப்போ பீட்சா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பார்த்ததும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எவ்வளோ சீஸியாக இருக்குன்னு. அண்ட் டாப்பிங்கில் தேவையான அளவுக்கு நிறைய சிக்கன் பீசஸ் இருந்துச்சு. அண்டு சிக்கன் ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தது பார்த்திங்கன்னா கிறிஸ்பி சிக்கன். அது கிறிஸ்பி சிக்கன்னால தான் டேஸ்ட்டை வந்து இன்னும் நல்லா எலிவேட் பண்ணுச்சு. சிக்கன் தவிர யூஸ்வலாக போடுற ஆலிவ்ஸ், கேப்சிகம், ஆனியன் எல்லாம் இருந்துச்சு. இதில் பெரிய கடைகளில் கூட நம்ம சாப்பிட்ட அந்த க்ரஸ்டோடைய ஃப்ளேவர் நம்மளுக்கு பிடிக்காது, ஒரு மாதிரி திகட்டும். ஆனால் இது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பீஸா எப்படி இருக்கு? பில்ட் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். அதுல டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா மேலே சீஸியா, பேஸ்மெண்ட்ல அது மேலே நல்லா சாஸ் வச்சு அதுக்கு இடையில அந்த ஸ்டஃபிங்ஸ்லாம் பண்ணி அதுக்கு மேலே ஆலிவ்ஸ் அந்த கேப்சிகம்லாம் போட்டு செமையாக பண்ணி. இதை ரேட் பண்ணணும்னா நான் இதுக்கு 5 out of 5 கொடுப்பேன். பீஸாக்காக இந்த கடைக்கு வரலான்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட்டு சிக்கன் நக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா, சிக்கன் நக்கெட்ஸ்னு சொல்கிறத விட சிக்கன் பாப்கார்ன்னு சொல்லலாம். அந்த டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. அண்டு ரொம்ப கிறிஸ்பியாகவும் இல்லை. ஆனால் ஆக்சுவலாக சிக்கன் நக்கெட்ஸை விட இது நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா இது சிக்கன் பாப்கார்ன் யூஸ்வலாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அண்ட் இந்த மயோனீஸ் பார்த்திங்கன்னா கார்லிக் ஃப்ளேவரில் இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. எனக்கு கார்லிக் ஸ்மெல் பிடிக்கும். ஸோ அந்த ஃப்ளேவர் எனக்கும் பிடிச்சிருந்துச்சு, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பிடிச்சிருந்துச்சு. ஜாலியாக நாங்கள் பேசிகிட்டே இதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே நெக்ஸ்ட் டிஷ் எங்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆமாம், ஹாட் சாக்லேட் தான். சில பேருக்கு டார்க் சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கும், சில பேருக்கு இந்த கசப்பு வந்து பிடிக்காது. என் ஃப்ரெண்டு ஹாட் சாக்லேட் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைன்னா, சரி அவளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்க்கலான்னு நினச்சோம். அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னான். சில கடைகளில் அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்கும். அண்டு இது ரொம்ப திக்காக இல்லை, ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்ட் அந்த கசப்பும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் எல்லாம் கலந்து தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நாங்கள் இன்றைக்கி டேஸ்ட் பண்ண இந்த 3ல் பார்த்திங்கன்னா பீஸா தான் டாப் நாச். அண்டு ஹாட் சாக்லேட் நெக்ஸ்ட்டு வரும். அண்டு நக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டியும் அந்த அமௌண்ட்டுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஹாட் டாக்ஸ், வாஃபிள்ஸ், அப்புறம் ஐஸ் டீ, ஷேக்ஸ், பர்கர்ஸ் நிறைய இருக்குது. இது ஃபர்ஸ்ட் டைம்னால சரி நாங்கள் காஸ்ட் கூட ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினச்சோம். ஒரு மீடியம் காஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணலாம். அண்ட் மெயின் ரோடில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஈஸிலி ரீச்சபிளான ஒரு லொக்கேஷனில் தான் இருக்குது. சரி அப்படியே வரலான்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஸ்ட்ராபெரி புட்டிங் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா, சரி அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கிட்டோம். டேஸ்ட் பண்ணப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நார்மல் கப் கேக் மாதிரி தான் இருந்துச்சு. அண்டு ரொம்ப ஸ்பெஷலாகவும் இல்லை. ஆனால் கீழே வந்து ஒரு சின்ன இடத்துல வந்து ஸ்ட்ராபெரி ஜாம் மாதிரி இருந்துச்சு. அந்த ஜாமோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
பட் ஸ்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு டேஸ்ட் அதில் இல்லை அண்டு ரொம்ப ஸ்பெஷல் இல்லை அது. ஓவராலாக டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அண்டு கண்டிப்பாக வருவோம் இந்த கடைக்கு. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்ணுன்னா வரலாம். வெளியில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. ஸோ வீல் சேர் யூசர்ஸ்க்கு வர முடியாது. ஸோ அந்த வீல் சேர் ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். இப்படி எங்களுடைய ஃபோட்டோ செஷன் எல்லாம் முடிஞ்சு சரி நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட்க்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு கடையில் எப்படி இருந்துச்சு என்ன சாப்பிட்டோன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.